ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। उन्नै तुन्नै काणेन श्रीरामकृष्णा एनैयाट्कोण्डरुள்வாய் தேவாதிதேவா உன்னை துணை காணேன்। முனிவர்கள் போற்றிடும் மோன பெருநிலையே முனிவர்கள் போற்றிடும் மோன பெருநிலையே முழு முதலே அன்பின் முடிவிலா இன்பமே உன்னை துணை காணேன்। சித்தமலம் தன்னை போக்கும் சத்குருவே சின்மயனே சித்தமலம் தன்னை போக்கும் சத்குருவே சின்மயனே சித்தியெல்லாம் அளிக்கின்ற கற்பகமாம் புண்ணியனே முக்தி எனும் நிலை எய்த நித்தமும் பேரன்னையை போல் முக்தி எனும் நிலை எய்த நித்தமும் பேரன்னையை போல் பக்தி எனும் அமுதூட்டும் பரமஹம்சனே பக்தி எனும் அமுதூட்டும் பரமஹம்சனே உன்னை துணை காணேன்। ஸ்ரீராமகிருஷ்ணா எனையாட்கொண்டருள்வாய் தேவாதிதேவா உன்னை துணை காணேன்। இங்குள்ள பெரியவர்களே, எனக்கு சொற்கள் வர தயங்குகின்றன. நான் இப்போ கொழும்பில் இருக்கேனா இல்லை கனடாவில் இருக்கேனான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. எல்லோரும் நன்கு அறிமுகமான சிலரெல்லாம் பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்து விட்டது, எங்கே இருக்கேன்னு. நான் இன்றைக்கும் இலங்கை பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். ஏனென்றால் என்னுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இலங்கை வாழ் அன்பர்கள். இதை நான் ஏதோ புகழ்ச்சிக்காக இதை சொல்லல், என்னுடைய இதய ஆழத்திலிருந்து நான் கூறுகிறேன். நான் வாழ்ந்த காலத்திலே அங்கு என்னோடு இருந்து மடத்திலே மிஷனிலே பணியாற்றியவர்கள் மட்டுமல்ல, மிஷனோடு தொடர்பு கொண்டிருந்தவர்கள் மட்டுமல்ல, ஏனைய அன்பர்களும் எல்லோருமே
என்னுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையிலே பல விதங்களிலே என்னோடு அவர்கள் வாழ்ந்தார்கள், உரையாற்றினார்கள், பழகினார்கள். பல நிகழ்ச்சிகளுக்கு நான் அங்கு செல்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கேன். ராமகிருஷ்ணா மிஷன் கூட்டங்கள் மட்டுமல்ல, சத்ய சாய்பாபா கூட்டத்திற்கு சென்றிருக்கிறேன், சின்மயா மிஷன் கூட்டத்திற்கு சென்றிருக்கிறேன், யோகர் சுவாமிகளுடைய ஆயில்ய பூஜைக்கு சென்றிருக்கிறேன், கோவில் திருவிழாக்கள், எல்லா இடங்களிலும் எங்கு சென்றாலும் அங்கு மக்களிடையே நான் கண்ட அந்த ஒரு ஈடுபாடு, சமய ஈடுபாடு, உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் தேவையில்லை தேவையில்லை குளிர். உண்மையாக செல்ல வேண்டும், முதல்ல இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தலைமையகத்திலிருந்து எனக்கு உத்தரவு வந்தது. நான் தயங்கினேன், போக மாட்டேன் என்று கூட சொல்லிட்டேன். எனக்கு எப்படி இருக்கும் இலங்கையில், அங்கு இந்த பிரச்சனை வேற இருக்கு, அங்கே போய் நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழப்போகிறேன் என்றெல்லாம் எனக்கு ஒரு சிந்தனை. இப்போ நான் போகலை என்று நான் சொன்னேன். போயே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கு போன பிறகு திரும்பி வா என்று சொன்ன போது ஏன் கூப்பிடுறீங்கன்னு என்னால் கேட்க முடியும். பரவாயில்ல, இவ்வளோ வருஷம் இருந்துட்டாவான்ட்டான். என்னால் அதை அவர் சொல்வதை நான் மறுக்கக்கூடாது. ஸோ திரும்பி போய்விட்டேன். ஏனென்றால் அந்த மக்களோடு நான் அந்த அளவிற்கு ஒன்றாக கலந்து அவருடைய உணர்வுகளை எல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையிலே நெருக்கமாக என்னால் பழக முடிந்தது. அவர்களுடைய அன்பை நான் முழுமையாக பெற்றேன். அவர்களெல்லாம் என்ன சொல்வாங்க, சுவாமி என் மீது அன்பு பொழிந்தார் என்று. ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார்கள் நீங்கள் எல்லாம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அப்படி அங்கு இலங்கையிலே ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய செய்தி அதுதான், விவேகானந்தருடைய செய்தி அதுதான், சாரதா தேவியருடைய செய்தி அதுதான். சமயம் என்பது வெறும் தத்துவங்கள் அல்ல, வாதங்கள் அல்ல, வெறும் சடங்குகள் மட்டுமல்ல. விவேகானந்தர் அடிக்கடி கூறுவார், ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன் பிரத்யக்ஷம். சம்ஸ்கிருதத்தில் சொல்வார், பிரத்யக்ஷம், இறைவன் இருக்கிறான் என்றால் அது அனுபவமாக உணர வேண்டும். எவ்வளோதான் வாயினால் சொன்னாலும் ராமகிருஷ்ணர் அவருடைய கிராமிய பாஷையிலே எளிமையான வார்த்தைகளில் சொல்லுவார், எவ்வளவுதான் சித்தி சித்தி என்றால் அது ஒரு போதைப் பொருள். எவ்வளோதான் சித்தி சித்தி 1000 முறை அதனுடைய பெயரை சொன்னாலும் உனக்கு அந்த போதை என்பது ஏற்படாது. அதை நீ உட்கொண்டு அதன் மூலமாக அதை பெற வேண்டும். சித்தி என்பது அது அனுபவமாக பெற வேண்டிய ஒரு விஷயம். அது வெறும் வாயினால் சொல்வதல்ல, வெறும் பார்ப்பது மட்டுமல்ல. அது மாதிரி சமயம் என்றால் அது ஒரு அனுபவம், அது ஒரு வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, தூய்மையின் வெளிப்பாடு, தியாகத்தின் வெளிப்பாடு, இப்படி சொல்லிட்டே போகலாம். அது எந்த அளவிற்கு வெளிப்படுகிறதோ அந்த அளவிற்கு நாம் இறைவனுக்கு அருகாமையில் இருக்கிறோம். விவேகானந்தர் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருப்பார். ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன். ரிலிஜன் இஸ் நாட் இன் தியரிஸ், ரிலிஜன் இஸ் நாட் இன் டாக்மாஸ், நாட் இன் தி வர்ஷிப் பிளேஸ், இட் இஸ் வித்தின் எவ்வரி ஒன். ஒரு சொல்ல, எங்கே போய் தேடுகிறாய் இறைவனே? உள்ளே இருக்கிறேன். அவர் சொல்ல, நான் எங்கெங்கோ தேடி கடைசியில் இந்த இறைவனை இங்கு கண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே அந்த இறைவன் வெளிப்பட வேண்டும். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலும் சரி, அன்னையாருடைய வாழ்க்கையிலும் சரி, விவேகானந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அந்த உயர்ந்த
ஆன்மீக குணங்கள் எந்த அளவிற்கு வெளிப்பட்டன. ஸ்ரீராமகிருஷ்ணனை பற்றி சொல்லும் பொழுது விவேகானந்தர் சொல்வார், யார் என்னுடைய குருநாதர்? He was personification of love, LOVE என்று சொல்வார். I am the slave of the, I am the servant of the servant of the servant of Sri Ramakrishna இப்படிலாம் சொல்றார் விவேகானந்தர். ஒரு ஞான ஜோதி அவர், உலகத்தையே தன்னுடைய வாக்கினால் வென்றவர். அந்த அளவுக்கு அவர் சிறந்த ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்டு மக்கள் கூட்டம் நடக்கிறது, எத்தனையோ பேர் பேசுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் எழுந்து போக தொடங்குகிறார்களாம். அப்போ திடீரென்று சொல்வார்களாம், விவேகானந்தர் கடைசியில் பேச போகிறாருன்னா எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி அவருடைய வாக்கிலே அந்த அளவிற்கு ஒரு சக்தி இருந்தது, ஆகர்ஷணம், கவர்ச்சி இருந்தது. ஆனால் அப்படிப்பட்டவர் சொல்வார், நான் யார்? நான் அந்த தட்சிணேஸ்வரத்தில் அந்த படிக்காத அந்த பிராமண பூசாருடைய பாதங்களிலே ஒரு 2 வார்த்தை கேட்பதற்காக ஓடக்கூடிய ஒரு சிறுவன் என்று சொல்வார். என்னை குருநாதர் என் மீது அந்த மாதிரியான முழுமையான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். இப்போ இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு செய்தி என் மூலமாக அவர் அதை செய்தார். நான் ஒரு கருவி மாத்திரம். என்னை அவர் தன்னுடைய அன்பினால் என்னை ஆட்கொண்டார் என்று சொல்வார். அவர் மட்டுமல்ல, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அனைத்து சீடர்களும், அந்த சீடர்களிலே இல்லற பக்தர்களும் அடங்குவார்கள். இல்லற ஞானிகள் என்று தான் அவர்கள் சொல்ல வேண்டும். அதெல்லாம் சாதாரணமானவர்கள். குடும்பத்திலே அவர்கள் எத்தனையோ கடமைகள். எல்லாரும் படித்தவர்கள் கிடையாது. சாதாரண குடும்ப பெண்மணிகள் தொடக்கம். அவளை எந்த அளவிற்கு ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அதுவும் என்ன, கெட்ட பழக்கங்கள் உடையவர்கள் ஒரு சிலர் பார்க்கிறோம். ஒரு சொன்னார், குடிகாரர், நான் குடித்த போத்தெல்லாம் உண்மையில் ஒன்று வச்சுட்டு போனால் எவரெஸ்ட் சிகரத்தை தாண்டி விடும் என்று சொல்வார். அவர் வரும்பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணன்ட்ட கையில் இதோடு தான் வருவார். சில சமயம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், கையில் ஒன்றும் இல்லைன்னா வண்டியில் தான் வச்சுட்டு வந்துட்டேன், நான் பாரு மறந்துருப்பான். ஆனால் ஒரு நாள் கூட குடிக்காது என்று சொல்லவில்லை. சரி, அப்படிப்பட்டவர் தானாக விழுந்து விட்டது. அந்த இது அவரை விட்டு போய்விட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணன் அவருடைய மனதை அந்த மாதிரி ஆட்கொண்டார். பிற்காலத்தில் சொல்வாராம், இறைவனை நினைப்பது கஷ்டம் என்று சொல்வார்கள், ஆனால் எனக்கு மறப்பது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். இறைவனை மறப்பது கஷ்டம், ஐ கேனாட் ஃபர்கெட். அந்த அளவுக்கு சொல்றார். கண்டிப்பாக அவர் இறைவன் அவதாரம் தான். எப்படி உனக்கு தெரியும்? என்ன மாதிரியா நான் நிற்கிற இடத்துல 14 அடிக்கு பாவம் ஊடுருவி இருக்கும். நான் செய்யாத பாவங்கள் இல்லை. என்னை இந்த மாதிரி நீங்கள் புனிதமாக்கி விட்டீர்களே, நீங்கள் கண்டிப்பாக இறைவன் அவதாரம் தான் என்று சொல்வார். இங்கே ராமகிருஷ்ணா மிஷனில் ஜனவரி 1ஆம் தேதி 1st ஜனவரி இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் கல்பத்தருடி, கல்பத்தர் தினம் என்று மிஷனில் கொண்டாடுவார். ஏன் அன்றைக்கு இப்படித்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் கேன்சர், த்ரோட் கேன்சர் வந்து அவர் மிகுந்த அவதியில் இருந்தார். படிக்க விட்டு எழுந்திருக்க முடியாது. ஒரு நாள் அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அன்றைக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, இறங்கி வருகிறார். அப்போ இந்த பக்தர்கள் எல்லாம் அவர் மரத்தினிடையே அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணன் வருவதை பார்த்த உடனே அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இப்படி சுவாமி இறங்கி நடந்து வருகிறாரு என்று அவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு கிட்ட வந்தோடனே பாதங்களை விழுந்து வணங்குகிறார்கள். அப்போது அந்த குறிப்பிட்ட பக்தர் பேர் கிரீஷ் சந்திர கோஷ் என்று, பெரிய நாடக ஆசிரியர், எழுதவும் வல்லவர், நடிக்கவும் செய்வார். எந்த அளவிற்கு அவருக்கு திறமை என்றால், ஒரே சமயத்தில் 3 நாடகங்களுக்கு ஒரே சமயத்தில் டிக்டேட் பண்ணிட்டு இருப்பார் வசனங்கள். 3 வேறு விதமான நாடகங்களுக்கு இங்கு ஒரு வசனம், அங்கே ஒரு வசனம், இங்கே ஒரு வசனம், மாறி மாறி.
அந்த அளவுக்கு அவர் he was considered as the father of theatre, drama theatre in those days. அந்த அளவுக்கு அவர். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் அவரோட வந்ததும், என்ன கிரீஷ், நான் ஊரெல்லாம் நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கியாமே தன்னை பற்றி, அதாவது அவதாரம் அதெல்லாம், what do you know about அவதாரம் இந்த மாதிரி அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்குறாரு. அந்த கிரீஷ் சந்திர கோஷ் சொன்னாராம், உடனே வால்மீகியும் வியாசரும் கூட அவர்களால் கூட முயற்சி செய்து பகவானுடைய முழுமையான அவருடைய நிலையை அவர்களால் விளக்க முடியவில்லை. நமக்கு தெரியும், வால்மீகி ராமாயணம் எழுதினார், வியாசர் பாரதம் எழுதினார். அவர்கள் கூட பகவானை முழுமையாக அவர்களால் விளக்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நான் எம்மாத்திரம் என்று அவர் அந்த உண்மையான ஒரு பக்தியோடு உள்ளுணர்வோடு உணர்ந்து கூறின உடனே அவனுடைய பக்தி ஸ்ரத்தையை பார்த்து ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய அருளை அவரால் அடக்கி கொள்ள முடியவில்லை. அவனுடைய ஸ்ரத்தையை பார்த்த உடனே தன்னை மறந்து அங்கிருந்தவர்களை எல்லாம் ஆசீர்வாதம் செய்தார். தன்னை மறந்து, பகவானை தன்னை மறந்து விடுகிறார். அவனுடைய ஸ்ரத்தை, அவருடைய மனதின் ஆழத்தில், இதே ஆழத்திலிருந்து வந்த வார்த்தைகள். பகவான், நான் யாரு, உங்களுடைய பெருமையை விளக்குவதற்கு என் என்ன சக்தி இருக்கிறது என்று சொன்ன அந்த இது ஸ்ரீராமகிருஷ்ணன் மெய் மறந்து எல்லாரும் அங்கு ஆசீர்வாதம் செய்தாராம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் ஏற்பட்டது. இது பதிவு செய்யப்பட்ட விஷயம். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் விவேகானந்தர் போன்ற இளைஞர்கள், துறவிகள், அவர்களை மட்டும் அவர் ஆதரிக்கவில்லை, நேசிக்கவில்லை. இல்லற பக்தர்கள், அதுலேயும் ரொம்ப சாமானியமானவர்கள், அதுவும் வாழ்க்கையிலே வழி தவறு. ஒருவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் போகிறார், அவரும் குடிகாரர். ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்டாராம், நீ என்ன சரக்கு போடுற, இதை விட பவர்ஃபுல் சரக்கு என்கிட்ட இருக்கு, அது போட்டாலும் நீ மெய் மறந்து விடுவாய். அவர் வெட்கம் இல்லாமல் சொன்னால், கொஞ்சம் கொடுங்கள தொண்டையை நினச்சிக்கிறேன். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் அவர் தொட்டாராம், அவ்வளோதான். அவர் அழத் தொடங்கி விடுகிறார். இறை இன்பம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு வேற எது ஈடாகும்? எதையாவது ஈடாக சொல்ல முடியுமா? நமக்கு அதெல்லாம் வெறும் வார்த்தைகள். பரமானந்தம், பேரானந்தம், பிரம்மானந்தம், இதெல்லாம் நமக்கு வெறும் வார்த்தைகள். அதனுடைய ஒரு துளி, ஒரு அனுபவத்தை அவருக்கு அளித்தார். அவர் எப்படி வாழ்க்கை மாறிவிடுகிறது என்றது அவருடைய வரலாற்றில் பார்க்கிறார். அவர் எந்த அளவிற்கு இறைவன் மீது எந்த அளவிற்கு ஒரு பக்தி, ஒரு சிரத்தை, நம்பிக்கை, மகா விஸ்வாசம் என்று வடமொழியில் சொல்வார்கள். நாட் வெறும் சாதன விஸ்வாசம், மகா விஸ்வாசம் என்று சொல்வார். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், எப்படி ஒரு குழந்தையுடைய சுபாவம். குழந்தை அம்மா சொல்கிறாளாம், அந்த அறையிலே பூதம் இருக்காங்க, போகாத. 100% நம்புமா, போகாது. அங்கே குழந்தை சொல்ல மற்றவர்கள் அங்கே போகாத, பூதம் இருக்கு, என் அம்மா சொல்லியிருக்க. இப்போ தாயுடைய வார்த்தையில் எந்த அளவிற்கு அந்த குழந்தைக்கு நம்பிக்கை. யாரோ ஒருவனை காண்பித்து அவன் தான் உன்னுடைய அண்ணன் என்று சொன்னால் அந்த குழந்தை போய் அம்மா அந்த அண்ணனுடைய தோளில் ஏறிவிடும். அப்படியே ஒரு அது மகா விஸ்வாசம் என்று. அப்போ இறைவனுடைய அருள் எப்படி வருகிறது ஒவ்வொருத்தருக்கு? அந்த மகா விஸ்வாசம், இறைவனை முழுமையாக 100% நாம நம்புவது. ராமகிருஷ்ணன் சொல்வார், கதை மூலமா சொல்கிறார். ஒரு பண்டிதர் பாடம் நடத்துகிறார். தினசரி ஒரு ஏழை சிறுமி பால் கொண்டு கொடுக்கணும்.
தினம் கொண்டு வருவாள். சில நாட்கள் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொண்டு வருவாளாம். இப்போ கேட்பாரான், ஏன் சில சமயத்தில் நீ இந்த மாதிரி லேட்டாக வர? சொன்னாலாம், சுவாமி அந்த ஓடக்காரன் சில சமயத்தில் அவன் நேரத்துக்கு வரதில்ல, நான் ஒரு நதியை தாண்டி வர வேண்டும், அவன் காலதாமசம் செய்தால் நான் கொண்டு வரதும் அந்த மாதிரி. என்னம்மா இது, இறைநாமத்தை சொல்லி சம்சார சாகரத்தையே கடந்து விடுகிறார்கள். முன்னால் இந்த சின்ன ஒரு ஓடையை கடக்க முடியாதா? அந்த சிறுமி சுவாமி அவர் சொன்னதை எந்த அளவிற்கு, அவருடைய வார்த்தையிலே அவளுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை. ஏன்னா சிறுமி தூய மனது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாளும் அவள் தாமதித்து வரவில்லை. சரியான நேரத்திற்கு வந்து பால் கொடுக்க தொடங்கினாள். திடீரென்று ஒரு நாள் பண்டிதர் கேட்டாலாம், என்னம்மா இப்பெல்லாம் நேரத்திற்கு வந்து விடுகிறாய், இப்போ ஓடக்காரன் இப்பெல்லாம் லேட் பண்ணுறதில்ல போல இருக்கு. இல்லை சுவாமி, அவன் அப்படித்தான் இருக்கான். ஆனால் நீ சரியாக வந்துடுறிய, நீங்களே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் எனக்கு என்ன பயம்? என்ன நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இறைநாமத்தை சொல்லிட்டு கடலே தாண்டுறாங்கன்னு. அப்போ நீ, ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்களா, தான் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு நான் நதியை தாண்டி விடுகிறேன். இவருக்கு ஒரே அது அதிர்ச்சியாக இருந்தது. இது என்னது, நாம் இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, உண்மையா? நீங்கள் வந்து பாருங்கள், வா நிஜமாக பார்க்கணும், வா கூட்டின்னு போகிறார். அவள் ஏதோ ராமா ராமா ஏதோ சொல்லிக்கொண்டு நாமத்தை சொல்லிக்கொண்டு நதி மேலே நடக்கிறாள். இவர் அப்படியே பார்க்கிறார், அவருக்கு என்ன சொல்வதை திகைத்து போகிறார். அந்த சிறுமி திரும்பினாலாம், ஐயா நீங்களும் தானே வரலாமே, என் பின்னாடி வரலாமே. என்ன செய்யறது, போகிறதா போகாமல் இருக்கிறதா? சரின்ட்டு வேட்டி தூக்கி கட்டினாராம். நனைஞ்சிற போதும் கட்டிட்டு காலை வச்சாராம். இப்போ அந்த பெண்மணி கேட்டாலும், சிறுமி கேட்டாலும், 2 நாமத்தையும் சொல்லிட்டு வேட்டியும் தூக்குறீங்களே, அப்போ உங்களுக்கு இறை நாமத்தில் அந்த அளவுக்கு ஸ்ரத்தை இல்லை. அவ்வளவு அந்த ஸ்ரத்தை. கட்டுணை பூட்டியோர் கடலை பாய்ச்சினும் நட்டுணையாவும் நமச்சிவாய். நாம் சும்மா பாடிடுறோம், என்ன மாதிரியான அது ஒரு. அப்போ பகவான் அந்த மாதிரியான ஒரு ஸ்ரத்தையை கொடுத்து விடுகிறார். அந்த அன்பர் குடித்து விட்டு வந்தவர், ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்தவர், எந்த அளவுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் அவருக்கு அந்த ஸ்ரத்தை என்றால், ஒரு நாள் காலை பிடிச்சுக்கிறார், நான் சாகும் தருவாயில் நீங்கள் என்னை வந்து அழைத்து செல்ல வேண்டும், என் வலது கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். என்னப்பா இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இறைநாமத்தை சொல்லு. இறைநாமத்தை சொல்கிற நிலையில் இருக்கேன் நான் எந்த சமயத்தில் காலையில் ஒரு தடவை சொல்லு, மாலையில், காலையும் தெரியாது மாலையும் தெரியாது, எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பூரண சரணாகதி, நீங்கள் தான் எனக்கெல்லாம் செய்ய வேண்டும். அதுதான் பூரணமான சரணாகதி என்று சொல்கிறார். நீங்கள் தான் எனக்கு செய்ய வேண்டும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி நடந்ததான் அவர் உயிர் துறந்த பொழுது அந்த சமயத்தில் திடீரென்று அவர் வலது கை தூக்கி இருந்தது என்று சொல்கிறார். பார்த்தவர்கள்லாம் சொல்கிறார், தான் நடந்திருக்கு. இப்போ தன்னுடைய அன்பினால் அவர்களை எல்லாம் தேடி செல்கிறார். நானே அவங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சுவாமி நீங்க வரீங்களா, நான் அந்த அளவுக்கு உங்களை வரவேற்கக்கூடிய நிலையில எனக்கு அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லையே அப்படின்றார். ஸோ உங்க வீட்டுக்கு நான் எதுக்கு வரேன், ஒன்றும் கிடையாது, உன்னுடைய அன்பிற்காக, இறைவன் அன்பிற்கு. பத்திரம் புஷ்பம் பலம் இதெல்லாம் கீதையில பார்க்கிறோம். பகவான் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார், ஒரு இலை, ஒரு பூ, ஒன்றும் இல்லையா, அதுவும் இல்லையா, கொஞ்சம் தண்ணி. ஆனால் பக்தியோடு, யோமே பக்தியோடு அளிக்கிறானோ அந்த பக்திக்காக அதை நான் ஏற்கிறேன்.
அப்படி பகவான் அவர் கவர்ந்து அவரே இந்த பக்தியும் அளிக்கிறார். அதுதான் அவதாரத்தினுடைய நோக்கம் என்று சொல்வார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், எதற்காக இறைவன் மனிதனாக அவதரிக்கிறான் என்றால் அந்த பக்தியை அளிப்பதற்காக. உலக அளவிலே நாம் நேசிக்கிறோம். கணவன் மனைவி நேசிக்கிறார், குழந்தைகளை நேசிக்கிறார்கள், நண்பர்களுக்கிடையே இங்கே அந்த இருக்கு. ஆனால் அந்த உலக அன்பு என்பது அது பின்னணியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அது ஒரு குறுகிய எல்லையில் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் இறை அன்பு என்பது எதையும் எதிர்பாராதது தான் இறை அன்பு. அந்த அன்பிற்கு அடிமைப்பட்டு தான் நாம் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கோம். எல்லாரும் எதற்காக இங்கே ஓடி வருகிறோம்? எது நம்மை ஈர்க்கிறது? இந்த இறைவன் நம்மை ஈர்க்கிறார். ஏதோ நமக்கு சொல்ல தெரியல. அது இப்படி இறைவன் வந்து அந்த மாதிரி தன்னுடைய அன்பை வழங்கி எல்லாரையும் தன்பார். அனுகிரகாய பூதனம் ஞாபகம் வருகிறது பாகவத புராணத்திலே. மானுஷம் தேகமாஸ்திதா பஜதே தாதிருஷி கிரீடா யா ஸ்ருத்வா தத்பரோ பவேத். அப்ப நாம சொல்கிறோம் வேதம் என்பது அனாதி, வேத உண்மைகள் அனாதி, வேதம் கூறக்கூடிய சாதனை முறைகள் அனாதி. எப்போ தோன்றியதுன்னு தெரியாது நமக்கு. கர்மம், ஞானம், பக்தி, யோகம் இதெல்லாம் எவ்வளவோ எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு எப்போ தோன்றியதுன்னு தெரியாது. நூல்களிலே இருக்கின்றன, சாஸ்திரங்களிலே இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் படித்து சாதனைக்கு கொண்டு வந்து அதெல்லாம் முதல்ல விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் சாதனை கொண்டு வர வேண்டும். அதுக்கெல்லாம் பொறுமை வேண்டும், வழிகாட்டுதல் வேண்டும். அதெல்லாம் இல்லாத நிலையிலே சாதாரண பாமர மக்கள் அவள் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன? தூய மனது. ஏதோ நாம் முந்தைய பிறவிகளில் செய்த நற்கர்மங்களின் காரணத்தினால ஏதோ நமக்கு ஏதோ ஒரு அளவிற்கு இறைவன் மீது நமக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு சிரத்தை, பக்தி இருக்கிறது. அந்த உள்ளங்களை அவன் கவர்ந்து விடுகிறான். பாகவத்தில் திரும்ப பார்க்கிறோம், கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறான். இந்த பெண்மணிகள், இடையர் குலத்து பெண்மணிகள், இரவு நேரம் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் இருக்கிறார்கள். கிருஷ்ணனுடைய அந்த குழல் ஓசையை கேட்ட உடனே ஓடி வந்து விடுகிறார்கள். அப்போ கிருஷ்ணன் நிறுத்திட்டு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறான். என்ன? உங்களுக்கு இல்லற தர்மம் என்றால் என்ன? இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்க வேண்டியவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஓடி வரலாமா? இப்போ அவர் சொன்னார்களாம், பண்ணுறதையும் பண்ணிட்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன். நாங்கள் வரணும்னு நினைக்கவே இல்லையே. நீ இப்படி புல்லாங்குழலை இசைத்து எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீ இப்படி கவர்ந்து விட்டாய், அதுக்கு எங்களுடைய தப்பா ஒன்று. இப்போ பகவான் அந்த உள்ளங்களை தன்பால் ஈர்க்கிறான். இப்போ சொல்கிறார், விட முடியாத, சாதாரணமாக விட முடியாத அந்த பந்தங்களை எல்லாம் விட்டு. என்ன சுலபமா? அந்த பந்தங்கள் என்பது இறுக பிடித்திருக்கிறது என்று கீதையில் திரும்ப பார்க்க நமக்கு தெரியும். சைவ சமயத்திலேயும் தெரியும் நமக்கு. அப்போ அந்த மாயை என்பது, அறியாமை என்பது, அஜ்ஞானம் என்பது எப்படி நம்மை ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் பேசுகிறோம். அது எப்படி இறுக பிடித்திருக்கிறது என்று அது சுலபத்தில் விட முடியாது. ஆனால் அந்த வலைகளெல்லாம் வெட்டி எரிந்து வெட்டி தள்ளி பகவான் எப்படி நம்முடைய உள்ளங்களை கவர்ந்து ஈர்க்கிறார். அப்போ இந்த ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அந்த மாதிரி படித்தவர் படிக்காதவர் மட்டும், ஏழை பணக்கார வித்தியாசம் கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. சாதாரண ஒரு பெண்மணி, சாதாரணமானவள், ஒன்றும் தெரியாது, இனிப்பு செய்து அவளுக்கு தெரிந்த சாதனை அவ்வளோதான். இனிப்பு. ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த நோயிலையும் கொண்டு அவரால் முழுங்குவது ரொம்ப கஷ்டம். உணவு எடுக்க முடியாமல் ரொம்ப நலிவடைந்த நிலை. அந்த நிலையில் இனிப்பு வாங்கி சாப்பிட்ருவார்.
ஒரு தடவை கொடுத்தார், சாப்பிட்டார். 2வது தடவையும் கொடுத்தார். அது கையில் கொடுக்கலையா, பார்த்துட்டே இருக்க. என்ன விஷயம் அவர் தெரிந்து விடுகிறது. ஓ, நீயே கொடுக்கணும்னு நினைக்கிற, வாயை திறந்து கொடு என்று சொல்கிறார். 3வது கொடுக்க வருகிறார். நான் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மறுத்து விடுகிறார். அந்த பெண்மணி இறக்கும் வரைக்கும் அவள் தன் கையாலே, அவள் கடைசி காலத்தில் முடியல, படுத்த படுக்கை. ஆனால் தன்னுடைய வீட்டில் இருந்தவங்களாம் என்னை தூக்கி வை, சேரில் வை, என்னை கொண்டு போ டைனிங் ஹால், இது கிச்சனுக்கு. நாங்கள் செய்ய மாட்டோமா, இதை விட நல்லா செய்யும் ஸ்வீட்டு, நாங்கள் செய்கிறோம். இந்த கையால் செய்து இந்த கையால் என்னுடைய குருதேவருக்கு நான் அதை கொடுத்துருக்கேன், கடைசி வரைக்கும் நான் தான் இந்த மாதிரியான. இது என்ன சாதனை? என்ன பெரிய தியானம் பண்ணாங்களா, இல்லை தபஸ் பண்ணா? ஒன்றும் கிடையாது. எளிமையான, ஆனால் மனது, தவம் என்றால் என்ன, தியானம் என்றாலும் மனது பகவானிடத்தில் இருக்க வேண்டும். அவள் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரிந்த சாதனை பகவானுக்கு இனிப்பு செய்து அவருக்கு படைக்க வேண்டும். இன்னொரு பெண்மணிக்கு என்ன பண்ணாராம், பூனையை கொடுத்துட்டார். இந்த பாரு, இந்த பூனை எப்போ பார்த்தா என் காலிலே சுற்றிட்டு இருக்கு, இந்த பூனையை கொண்டு போய் நீ வீட்டில் வளர்க்கணும். என்னது, பகவானுடைய பூனை, பகவானுடைய பூனைன்னு பகவானுடைய நினைப்பிலே இருந்து விடுகிறாள். வந்தானா பூனை எப்படி இருக்குன்னு கேட்பாரு. பூனை முக்கியம் இல்லை, பூனையின் மூலமாக அவளுடைய மனதை எப்படி அவர் பண்படுத்தினார். இப்படி பல நிகழ்ச்சிகள். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றார், இறைவன் பக்தனுக்கு அடிமையாம். பக்தன் இல்லைன்னா பகவானுக்கு என்ன வேலை? பகவான் பார்த்தாராம், உலகை படைத்தாராம், படைத்து என்ன இது சும்மா உட்காந்து போர் அடிக்குது அப்படின்னு இவர்களையும் ஜீவராசிகளையும் படைத்தாராம். அதுலேயும் குறிப்பாக பக்தர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், பகவான் சாதாரணமாக காந்தம் இரும்பை இழுக்கும் என்று சொல்லுவார்கள், நமக்கெல்லாம் தெரியும். பகவான் காந்தமாக இருந்து பக்தர்களை தன்பால் இருக்கான்னு. சில சமயத்தில் பக்தன் காந்தமாக இருந்து பகவானை தன்பால் இருக்கிறான் என்று. இப்போ நம்முடைய புராணங்களிலே, இதிகாசங்களிலே, ஞானிகளுடைய வாழ்க்கையில் அதான் பார்க்கிறோம். அகம் பக்த பராதீனா, நான் பக்தர்களுக்கு அடிமை என்று. இந்த அன்பிற்காக பகவான் இயங்குகிறார். இப்போ சாரதாதேவர் பற்றி இந்த சிறுமி ரொம்ப அழகாக பேசினாள். இப்படி அவர் யாரும் இன்னைக்கு வரலையே, இன்னைக்கு யாருமே வரலையே. அவள் எந்த அளவிற்கு அவள் இரவும் பகலுமாக உழைத்தாள். சும்மா உட்காந்து உபதேசம் பண்ணல, அவர் மந்திரோபதேசம். அவளை காலையில் எழுந்து அன்னையார் இதெல்லாம் சமைத்து, யாரோ வராங்களா அவங்கவுங்களுக்கு இவர் காலையில் எழுந்து டீ குடிப்பார், தெரியும். அந்த காலத்தில் அங்கெல்லாம் அந்த கிராமத்தில் பால் எடுப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவருக்கு இந்த கீழ்வாதம், நொண்டி நொண்டி வீடு வீடாக போய் கொஞ்சம் பால் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் எதுக்காகனே இந்த அன்பருக்கு டீ போட்டு கொடுக்கும். அவரே குளத்திற்கு சென்று நீர் தர வேண்டும், பாத்திரங்களை கழுவ வேண்டும், எல்லா வேலைகள். அவளுக்கு உணவளித்து அவர் சாப்பிட்ட பிறகு எச்சில் இலையும் எடுத்து போடுவார். அவங்க சொல்லுவாங்களாம், நீங்கள் எங்களுக்கு தீட்சை அளித்த குரு, நாங்கள் தான் சீடர்கள் தான் குருக்கு செய்ய வேண்டும், நீங்கள் போய் என் எச்சில் இலையை எடுக்கலாமா? சண்டை நடக்கும். அவர் இழுக்க, அந்நியார் இழுக்க. அந்நியார் சொல்வாரா, நான் குரு மட்டுமல்ல, நான் உன்னுடைய தாயும் கூட. விடமாட்டாங்களாம். கடைசியில் வேறு வழி இல்லை, சரண்டர் ஆகணும். அப்போ அன்னையார் தான் எடுத்து போடுவார். அவர்களெல்லாம் அன்பின் சின்னங்களாக, அன்பினால் உலகை வென்றார்கள். சுவாமி விவேகானந்தரை பற்றி வீர விவேகானந்தர் தான் நமக்கு தெரியும். வீரத்துறை விவேகானந்தர் என்று சொல்லுவார்கள். அவர் அப்படி நெருப்பாக இருந்தார். அவருடைய பேச்சு எல்லாம் அந்த மாதிரி. ஆனால் அவர் இப்படி அன்பிலே தோய்ந்திருந்தார். அவருடைய சீடர் ஒருவர் எழுதுகிறார், துறவி சீடர், சுவாமி விவேகானந்த துறவி சீடர். அவரே நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். படுக்கையை அசுத்தம் பண்ணி விடுவார்.
அப்போ யாரோ சொன்னாங்களாம், அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது, இன்றைய இதெல்லாம் கிடையாது. சரி, நியூஸ் பேப்பர் எதோ கொண்டாந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணும்போது அவர் சொல்வாராம், சரஸ்வதி இருக்கா, அதில் சரஸ்வதி இருக்கா, அதெல்லாம் தொடாத, அதெல்லாம் கொண்டு வராத. இப்போ என்ன செய்கிறது? விவேகானந்தருடைய சொற்பொழிவு இதெல்லாம் அச்சிட்ட அந்த தாள்களை கொண்டு தொட. விவேகானந்தர் என்னை தப்பாக நினைக்க மாட்டார். அது கொண்ட சரஸ்வதி கோவிப்பாள் என்கிறார். இது விவேகானந்தருடைய சொற்பொழிவெல்லாம் அச்சிட்ட அந்த பேப்பரை கொண்டு இதெல்லாம் சுத்தம் பண்ண. என்னுடைய குருநாதர் என்றைக்கும் என்னை தப்பாக நினைவு. ஒரு தடவை நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு அவர் மீது ஏதோ ஒரு சமயத்தில் பயம் இருந்தது, என்னை விட்டுட்டு போயிட்டு போகிறார். அவர் சொன்னாரான், டே, உன்னுடைய செருப்பை நான் தலையில் வச்சுட்டு சுமந்தவன், நான் உன்னை விடுவேன். சுவாமி சதானந்தர் என்று விவேகானந்தருடைய சீடர்கள் அவர்களுடைய இதெல்லாம் படித்து பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், விவேகானந்தர் வீரத்துறவில்லை, அன்பின் வெளிப்பாடு விவேகானந்தர் என்று சொல்வார்கள். இப்போ இவர்கள் எல்லாம் அப்படி அன்பை பொழிந்து தன்னிடம் வந்தவர்கள் எல்லாம் தங்களுடையவர்கள் ஆக்கி கொண்டார்கள். நமக்கெல்லாம் என்ன சக்தி இருக்கிறது? நம்மால் என்ன சாதனை செய்ய முடியும்? எந்த அளவிற்கு நம்மால் தியானம் செய்ய முடியும்? எந்த அளவிற்கு பற்றின்மையை நம்மால் பழக முடியும்? அதெல்லாம் ரொம்ப. ஆனால் அவர்கள் பால் ஈர்த்து நம்மையும் நாம் அறியாத நிலையிலே நம்மை வழிநடத்தி செல்கிறார். பார்க்கிறோம். அப்படி எதுக்காக இவ்வளோலாம் சொன்னேன்னா, இப்படி இலங்கையில் நான் இருந்த காலத்திலே இந்த மாதிரி ஒரு நெருக்கமாக அன்பை பரிமாறிக்கொள்ள, இதெல்லாம் இங்கே இருக்காங்க என்னுடைய சண்டே ஸ்கூல் மாணவிகள்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் அவர்கள்லாம் சிறுமிகள், இதெல்லாம் குமரிகள், சில பேர் திருமணம் ஆகியிருக்கு. ஆனால் ஓடோடி வருவார்கள். இங்கே வரகுன்னு எனக்கு முன்னாடி போயிட்டார், அங்கே இருந்தார். அவர்கள்லாம் அங்கேயே பழியாக கிடப்பாங்க, மிஷன்லேயே தான் இருப்பாங்க. ஒரு சிறுமி அவருடைய அம்மா வந்து சொல்லுவான், என்ன சுவாமி எப்போ இங்கே விழுந்து கிடக்கிறாவ, நீங்கள் வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொன்னேன், நான் வான்னு சொல்கிறதில்ல, நான் எப்படி போன்னு சொல்கிறது, நானும் வான்னு சொல்கிறது இல்லையே, ஆணாக பிறந்திருக்கணும் என்று அவன் அம்மா. இப்போ திருமணமாகி இன்னொரு அம்மா வந்து சொல்லுவாங்க, மிஷினில் இன்னும் இவ்வளோ நானே பார்க்க கண்ணால் பார்க்குறேன், இத்தனை வேலை செய்கிறான், வீட்டை வந்து சாப்பிடும்போது அது இருக்க எடுத்துக்கணும், அதெல்லாம் கிடையாது, கொண்டாந்து வை. அதே நான் அங்கே மட்டும் செய்கிறேன், இங்கே இல்லைன்னு. இப்போ இவர்களெல்லாம் அந்த மாதிரி எங்களோடு இணைந்து அப்படி ஒரு ஆழமான ஒரு உறவை, அதெல்லாம் இறை அன்பின் மூலமாக அமைந்த அன்பு. உலகியல் ரீதியாக எங்களுக்கு எந்த விதமான சொந்த பந்தம் கிடையாது. அப்படி பகவான் இந்த உலகத்திலே தோன்றி அந்த இறை அன்பு என்பதை நம்முடைய சாதாரண வாழ்க்கையில எப்படி அவர் நுழைக்கிறார், எப்படி பக்தர்களை அவர் ஆட்கொண்டு, அந்த பக்தர்களுடைய ஒரு பரம்பரை, இது ஒரு பரம்பரை, குடும்பம் என்று சொல்கிறோம், பக்தர்கள் குடும்பம். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், பகவான் கோவிலில் மட்டும் இல்லை, பகவான் பக்தர்கள் மத்தியிலே இருக்கிறார், பக்தர்களோடு இருக்கிறார். இப்போ பகவான் பாகவதம் பக்தர் என்று ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார். இப்படி கோவிலில் சென்று பகவானை பார்க்கிறோமா, அந்த இறைவனை பக்தர்களிடத்திலே அவர்களுடைய சங்கத்திலே நாம் உணரலாம். அதனால்தான் அடிக்கடி இந்த கலியுகத்திற்கு சுலபமான ஒரு எளிமையான ஒரு சாதனை என்னன்னா, பக்தர்கள் கூட்டத்தோடு இருந்து விடுது. இது ஒரு பாட்டு உண்டு, ராமா 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 என்று நாம் சொல்லி பாடணும், நாமும் சொல்ல தெரியாவிட்டால் பக்தர்களோடு சேரணும்.
கூட்டத்தோடு சேரணும், இப்படிலாம் அதில் வரும். இப்போ அந்த கூட்டத்தில் இருந்துட்டு அவன் நேரம் நீ போட்டுருவ தாளம். தனியாக இருந்தால் ஒரு மாதிரி போட மாட்டேன். பக்தர்களோடு இருந்து எல்லாரும் பாடுறதுக்கு நீயும் போட்டுருவ, நீயும் வாயும் பாடிவிடும். அது சத் சங்கத்தினுடைய வலிமை. அது மனது இந்த அளவுக்கு இங்கே கட்டுப்பட்டு இங்கே பகவானோடு இருந்து விடுகிறது. ஆகவே ஸ்ரீராமகிருஷ்ணன் அவர் வாழ்ந்த பொழுதே இந்த பக்தர்கள் கூட்டத்தை அவர் உண்டாக்கி விடுகிறார். அவரே சாரதாதேவி அவர் தான் இனம் கண்டார். நான் தேடுறாங்க, இவருக்கு 25 வயசாச்சு, இவருக்கு எங்கேருந்து மணமகள் தேடுவது, எங்கே தேடினால் கிடைக்கல, அழுத்து விடுகிறார்கள். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் பாவம் சொல்கிறார், கவலைப்படாதீங்க, இந்த ஜெயராம்படி போங்க, அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டில் ஒரு சிறுமி இருக்கா சாரதா என்று. அவளுக்கு வயது 5, இவருக்கு 25. இதெல்லாம் திருமணம் முடித்து விடுகிறார். ஆக அவர் தான் சாரதாதேவி அழைத்து வந்தார். விவேகானந்தரே அப்படி அவர் தான் சொன்னார் வருவான் என்று. அப்போ வந்த பொழுது கேட்கிறாராம், இவ்வளோ நாள் ஆச்சு, உனக்கு என்ன கல் மனசு? என் காது எல்லாம் உலகியல் பேச்சு கேட்டு கேட்டு காதெல்லாம் புண்ணாகி விட்டது. எந்த ஆன்மீக விஷயங்களை இதெல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு தகுந்த ஒரு பாத்திரம் கிடைக்கல. நரேந்திரன் பார்க்குறான், நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன், ஏதோ கொஞ்சம் சரியில்லை போல இருக்கு என்று உண்மையாக எழுதுகிறார் பின்னாடி. ஏதோ நினைத்தேன்னு பார்த்தா கொஞ்சம் அவர் கொஞ்சம் தலையில் ஏதோ சரியில்லை போல இருக்கு என்று நினைத்தார். ஆனால் பின்னாடி பார்த்தா ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அவருடைய நடவடிக்கை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நம்ப முடியல அவரால். அவர் நினைத்தார், நான் யார், நீதான் நரேன், நீதான் நாராயணன், என்னமோ சொல்லார். நான் விஸ்வநாதத்துடைய மகன், காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட், என்னை பார்த்து இப்படி சொல்கிறாரு. நிறைய நாள் புரிந்து கொள்ள முடியும். பல சமயங்களிலே அந்த காலத்தில் இருந்த பெரிய பண்டிதர்கள், பேச்சாளர்கள் அவர்களோடு இணைத்து சொல்லும் பொழுது அவன் ஒரு சாதாரண ஒரு சுடர் என்றால் இவன் ஞான சூரியன், அவன் 10 இதழ் பூ என்றால் இவன் 1000 இதழ் தாமரை. இப்படி எல்லாம் நிறையனே அந்த காலத்திலே இருந்த பிரபலமான பேச்சாளர்கள், கேசவ சந்திர சென் என்ற பெரிய பேச்சாளர், பண்டிதர்கள், இவ்வளோ ஒப்பிட்டு பேசும் பொழுது நரேனை அப்படி உயர்த்தி பேசுவாராம். நரேனுக்கு உண்மையாகவே கோபம் வருமா, என் மேலே எனக்கு உங்களுக்கு அன்பு இருக்கலாம், இப்படி கண்மூடித்தனமாக என்னென்னமோ பேசுகிறீங்க, அவங்களாம் எவ்வளோ பெரியவர்கள், என்ன நீ இப்படி பேசு. அப்போ சொல்வாரான், நான் பேசலை. இப்போ அன்னை பராசக்தி நான் என்பது கிடையாது, அவள் தான் என்னை இயக்குகிறாள், அவள் தான் பேசுகிறாள், நான் என்ன பண்ணுறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் டெஸ்ட் பண்ணுறார் நரேனை. ஒரு மாதத்திற்கு அவன் வந்தால் திரும்பியே பார்க்க மாட்டார். வந்தானே இப்படி முகம் திருப்பார். தொடர்ந்து வருகிறான். இப்போ இவருக்கு தாங்கலை. ஒரு நாள் கேட்டுறான், நான் உங்ககிட்ட பேசுறது 1 மாதமாக உங்ககிட்ட நான் முகம் கொடுத்து முகத்தையே திரும்பி கூட பார்க்கல, பேசலை, நீ இப்படி வரேன். அவன் சொல்கிறான், என்கிட்ட பேசணும்னு நான் அதுக்கு பார்த்தா போதும், நான் உங்களை பார்த்தால் அதுக்காக ஓடி வருகிறேன். அப்போ அவர்களிடையே இருந்த அந்த அன்பின் பிணைப்பு ஆழம். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேனே அழைத்து வந்தார். அப்படி ஒவ்வொரு இந்த அவர் வாழ்ந்த சமயத்தில் எப்படி இந்த ஒரு கூட்டம், திருக்கூட்டம் அவரை சுற்றி அமைந்தது, இதெல்லாம் கதையாக இருக்கிறது, ஆனால் உண்மையாக நடந்தது. எப்படி அந்த காலத்தில் அவ்வளவு சிரத்தை பக்தி நிறைந்த இல்லற பக்தர்கள், இளைஞர்கள் எப்படி வந்தார்கள், இதெல்லாம் வாழ்க்கை வரலாறு வாசிக்கும் பொழுது நாம் வியப்பில் ஆழ்ந்து போக வேண்டியிருக்கிறது. எப்படி அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் அவ்வளோ பக்தி சிரத்தை, குடும்பத்திலே இருந்து கொண்டே அவர்கள் எப்படி பகவானிடத்திலே ஒரு இது அடையாளம், பக்தியின் அடையாளம் என்ன, பகவானிடத்திலே சரணடைந்தவனுடைய இலக்கணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் எப்படி இறக்கிறான். அதுதானே கடைசியில் சாகிற சமயத்தில் சிரிச்சுட்டு போறியா அழுதுட்டு போறியா பார்க்கிறோம். ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கையிலும் ஒருத்தர் வரார், ஸ்ரீராமகிருஷ்ணன் பார்க்க வருகிறார், கங்கையிலே படகிலே வருகிறார், திடீரென்று புயல் காற்று வீசுகிறது, மூழ்கிவிடும் போல இருக்கிறது, எல்லாம் ஓய்ந்து அலறுகிறார்கள். இந்த பக்தர் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காராம். இங்கே ஒரு கிழவர் உட்காந்தார், மடையா முழுக போகிறேன்டா சிரிக்கிறேன். அவர் சொன்னார், ஏன்
பகவான்கிட்ட போகிற நல்ல சந்தோஷமானது. நினச்சா நீ ஏதோ பைத்தியம்தான் போல இருக்குன்னு. அவர் எப்படியோ காற்று நின்றது, படகு போய் தட்சிணேஸ்வரன் கோவிலுக்கு சென்று விடுகிறது. அவர் ஸ்ரீராமகிருஷ்ணனை சென்று வணங்குகிறார். அவர் ஆச்சரியப்படுகிறார். என்னது, எப்படி வந்தேன்? படகுல தான் வந்தேன். என்னப்பா இப்படி ஒரு புயல் காற்று, இதில் வந்தியா? எப்படி பயப்படல? நான் ஏன் பயப்படணும்? நீங்கள் இருக்குமா நான் ஏன் பயப்படணும்? ஸ்ரீராமகிருஷ்ணரை ஆச்சரியப்படுகிறார். அவனுடைய சிரத்தை பக்தியை பார்த்து புல்லரித்து விடுகிறது. ஆஹா, என்ன ஒரு பக்தி சிரத்தை! அப்படி இவர்கள் எல்லாம் சாவை வென்றவர்கள். ஒரு சாகிற சமயத்தில் சொல்கிற எல்லாம் அழுகிறார், அழுக நிறுத்துங்க, பகவான்கிட்ட போகிறேன். சந்தோஷமான நேரம், நீங்க எல்லாரும் சேர்ந்து இறைநாமத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு நாம் நினைத்து பார்க்கக்கூடிய விஷயமா? ஒரு குடும்ப இல்லறத்தில் இருப்பவர்கள், இத்தனை குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், ஆனால் இறக்கும் தருவாயிலே இந்த அளவிற்கு அவர்கள் பகவானை நினைத்து மகிழ்ச்சியோடு அவர்கள் சாகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இறை நாமத்திலே, இறைவனிடத்திலே அவர்களுக்கு என்ற பக்தி, சிரத்தை, நம்பிக்கை இருந்தது. இதெல்லாம் அவர்கள் என்ன காட்டுக்கு போனாங்களா, தவம் இயற்றினார்களா? ஒன்றும் கிடையாது. குடும்பத்தில் இருந்து கொண்டே அதை எப்படி சாதித்தார்கள்? அது அவர்களை செய்ய வைத்தார் இறைவன். அதுதான் அங்கே இறைவன் செய்ய வைக்கிறார். நம்மை அறியாதனாலே தெரியும் இவனுக்கு இவ்வளோதான் முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கெப்பாசிட்டி கிடையாது. யார் யாருக்கு எந்தெந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு. சமுத்திரத்திற்கு சென்றால் யார் யார் கையில் என்ன மாதிரியான பாத்திரம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அள்ள முடியும். கையில் குவளை இருந்தால் குவளை அளவுக்கு தான், இல்லை கையில் பெரிய சொம்பு இருந்தால் அந்த அளவிற்கு தான். யார் யார் கையில் என்ன இது பாத்திரம் இருக்கோ அந்த அளவிற்கு அவர்கள் நீரை அள்ளலாம். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. அவரவர்களுக்கு என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஏற்றபடி இறைவனை அனுபவிக்கிறார்கள். அப்போ அவர் சொல்ல வேடிக்கையாக சொல்வார், இனிப்பு எப்படி கிடைச்சாலும் இனிப்பாக தான் இருக்கும் என்று சொல்வார். அப்படி அவரவர்கள் நிலையிலே அவரவர்களுக்கு ஏற்ற அளவிலே பகவானை, அவர்கள் இறைவனை அனுபவிக்கிறார்கள், இறை அருளை பெறுகிறார்கள். விவேகானந்தர் மாதிரி அந்த மாதிரி பெரிய ஆழ்ந்த சமாதி நிலைக்கு செல்ல முடியுமா எல்லாராலும்? இல்லை, ராமகிருஷ்ணன் எப்பொழுதும் பரவச நிலையிலே ஆடி பாடி குதிப்பார். உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. மணிக்கணக்கில் எங்கிருந்து அவருக்கு அந்த சக்தி வந்தது? பரவச நிலையில் அப்படி இருக்கிறார். அதெல்லாம் நமக்கு முடியுமா? முடியாது. யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அந்த இதுக்கு ஏற்றபடி தான். அப்படி பகவான் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரி ஒரு இறை நம்பிக்கை, பக்தியை அவர் அளித்து நம்மை வழி நடத்தி செல்கிறார். அப்படி அந்த அன்பு, பக்தி, சிரத்தையை எப்படி வளர்க்கிறோம் என்றால் பக்தர்கள் கூட்டத்தோடு இருந்து சுலபமாக வளர்த்து கொண்டு விடும். அப்படி நான் இலங்கையில் இருந்த காலத்திலே உண்மையிலேயே ஒவ்வொரு நாள் அங்கே வரக்கூடியவர்களும் அந்த மாதிரியான பக்தர்கள் தேடி ஓடி வருவார்கள். வெயில், மழை அதெல்லாம் ஒன்றும் இதுவே கிடையாது. எல்லாம் அவர்கள் தான், அவர்களே வந்து அவர்களே செய்து. அப்படி அவர்கள் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை, என்னுடைய வளர்ச்சிக்கு அவர்களெல்லாம் பெரிய அளவிலே உறுதுணையாக இருந்தார்கள். இது கீதையிலே பார்க்கிறோம். பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்சியத என்று கீதை சொல்லும். ஒருவரை ஒருவர் ஆதரித்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லுங்கள் என்று. அப்படி இந்த பக்தர்கள் ஒருவரை ஒருவர் ஆதரிப்பவர்களாக, அவர்களை அறியாத நிலையில், நம்மை அறியாத நிலையில் நாம் இந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு இருக்கோம். ஏன் போகிறேன் எனக்கு தெரியாது, ஏண்டா போகிறாங்க, என்ன இருக்குது, எல்லாராலையும் போக முடியாது என்று நண்பனை அழைத்து சென்றேன் நான் சிறு வயதிலே. அப்புறம் கேட்டு எப்படி இருந்தேன், என்னடா அங்கே இருக்கு, நீ ஏன் போகிற, என்ன இருக்கு அங்கே, நீ ஏன் போகிறேங்க? நான் எனக்கு தெரியாதுண்ணே, தெரியல. நம்மை அறியாது. பக்தி என்பது அறிவு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது. குழந்தை அம்மாவை நேசிக்கிறது என்றால் அழகுக்காக நேசிக்கிறதா, இல்லை அம்மாவுடைய அந்தஸ்திற்காக, அன்பிற்கு?
அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது மாதிரி பக்தன் பகவானுக்கு அந்த மாதிரி அடிமைப்பட்டு விடுகிறான். அப்படி நம்மை அழைத்து செல்கிறார். அந்த மாதிரி உங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆதரவு எனக்கு அங்கு அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம இவரோடெல்லாம் சின்ன செல்வன் அதெல்லாம் எத்தனை கூட்டங்களுக்கு போயிருக்கோம். இங்கே இப்போ அந்த மாதிரி நீங்களெல்லாம் அந்த அளவிற்கு ஒரு சப்போர்ட், அந்த மாதிரி எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தீர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆகவே இலங்கையில் நான் இருந்த காலங்களை மறக்க முடியாது. நான் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. திரும்பவும் பகவான் இந்த மாதிரி உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அளித்தால் திரும்பவும் சந்திக்கவும் தயாராக இருக்கிறேன். நன்றி.